ஹெல்த்து வந்து நான் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். ஒரு நிமிஷம் ஒரு மைக்கு கொடுங்களேன். இது இந்த நிலநடுக்கத்துக்கே வந்து ஒரு சின்ன துண்டு நியூஸ் போடுவாங்க. அது ஒரு நாளில் மறந்துடுவாங்க. ஆனால் இந்த விஷாலோட நடுக்கத்துக்கு வந்து கனடா வரைக்கும் உலகம் முழுக்க வந்து என்னை போய் சேர்த்து வச்சிட்டிங்க. இதில் என்ன ஒரு பாசிட்டிவ் விஷயம் என்னென்னா, யாரெல்லாம் என்னை நேசிக்கிறாங்க, யாரெல்லாம் வந்து இது எனக்கு ஒரு மிகப்பெரிய நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. நான் ஒவ்வொரு வீட்டுக்கு போய் என்னை பிடிக்குதா என்ன பிடிக்குதா அப்படின்னு கேட்குறத விட ஒரே நேரத்தில் வந்து அத்தனை ஃபோன் கால்ஸு, அத்தனை உலகம் முழுக்க இந்த வீடியோ வந்து சமீப காலமாக இவ்வளோ வைரல் ஆனது நான் பார்த்ததே கிடையாது. எந்த வீடியோ இவ்வளோ வைரல் ஆனது நான் பார்த்ததே கிடையாது. எத்தனை பேர் ஃபோன் பண்ணி என்னோடய ஹெல்த் பற்றி விசாரித்தாங்க. ஆரோக்கியமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு மனசார வாழ்த்துறாங்க. என்னை பிடிக்காதவங்க, பிடித்தவங்க, நடித்தவங்க, நடிக்காதவங்க, நேசிக்கிறவங்க, நேசிக்காதவங்க எல்லாருமே வந்து என்னை பற்றி விசாரிக்கும் போது ஒவ்வொரு வெளிநாட்டிலேருந்து ஃபோன் வரும்போது எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. அத்தனை பேர் வந்து உண்மையிலே வந்து ஒரு கன்சர்ன் காட்டினாங்க. அது நீங்கள் கொடுத்த பாக்கியம்தான் அந்த வீடியோ. என் ஹெல்த்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். அதான் நான் சொல்கிறேன், மார்க்கண்டின டைலாக், நான் எப்போ விழுவேன்னு எல்லோரும் காத்துட்டு இருப்பாங்க. விஷால் வந்து விழவும் மாட்டான், விடவும் மாட்டான். கண்டிப்பாக வந்து நெத்தி அடி தான் அடிப்பான். நான் வந்து என் ஹெல்த்து பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அன்றைக்கி வந்து எனக்கு சிவியர் ஃபீவரு, என்னால் முடியல, உடம்பெல்லாம் ஷிவரிங்காக இருந்தது. டாக்டர் வந்து போவேனான்னு சொன்னாங்க. என்னோட மேனேஜர் ஹரி எல்லோரும் சொன்னாங்க தயவுசெய்து போவேனான்னு. 12 வருஷம் கழிச்சு என் படம் வருது. 12 வருஷம் நானும் சுந்தர் சார் வந்து எவ்வளோ ஏங்கணும்னு எங்கள் 2 பேர் தெரியும். அவர் முகத்தை வந்து இப்போ யோசித்தேன் கண்ணாடி பார்த்து. சரி, 1 மணி நேரம் நிகழ்ச்சி தானே, எப்படியாவது தம் கட்டி போயிடலாம் அப்படின்ட்டு வேட்டி சட்டை கட்டிட்டு நான் போயிட்டேன். பட் என்னால் முடியல, பாடி டெம்பரேச்சர் வந்து ஏறிடுச்சு. என்னால் அது தாங்க முடியல. பட் நிறைய பேர் வந்து நிறைய கற்பனைகள், அந்த கற்பனைகள் வந்து நீங்கள் இயக்குநர்களுக்கு விட்டிங்கன்னா சில பேர், எல்லாரும் நான் சொல்ல, சில நபர்கள் வந்து டாக்டர்களுக்கெல்லாம் கேட்டிருக்காங்க. நரம்பு தளர்ச்சி, அப்புறம் போதைக்கு இதாகிட்டாங்க, என்னென்னமோ சொன்னாங்க. நல்ல கற்பனை தான், நீங்கள் தூங்கும்போது நான் எல்லோரும் கற்பனை பண்ணுறது தான். அந்த கற்பனை உங்கள் வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டா நல்லது. ஏன்னா அந்த கற்பனை வந்து டைரக்டர்கிட்ட, ஏன்னா அவங்க தான் வந்து க்ரியேட்டிவிட்டி